டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம பார்க்க போறது இரண்டாவது அலகினுடைய இரண்டாம் பகுதி. இரண்டாம் அலகை நாம 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரு அலகு ஒரு வீடியோல வந்துருச்சு. இது இரண்டாவது அலகு, இரண்டாவது பகுதி. இந்த பகுதி லென்ஸ். லென்ஸுகள்ல லென்ஸ் அப்படின்னா இரண்டு கோள பரப்புகளினால் சூழப்பட்ட ஒரு பகுதிக்கு லென்ஸ்னு பேரு. இப்போ இது ஒரு கோளம். கோளம் அப்படின்னா ஃபுட்பால் இருக்கா இல்லையா, பால், அதான் ஸ்பியர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல கோளம். இது ஒரு கோளம், இது ஒரு கோளம். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதற்கு தான் லென்ஸ்னு பேர். இதுதான் லென்ஸ். அப்போ லென்ஸ் என்றது இரண்டு கோள பரப்பினால் சூழப்பட்டிருக்கு. இப்போ இப்படி ஒரு கோளம், இப்படி ஒரு கோளம், இந்த பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் ஒரு வகையான லென்ஸ். இதை குழி லென்ஸ்னு சொல்றோம், இதை குவி லென்ஸ்னு சொல்றோம். ஸோ இது லென்ஸ். அப்போ லென்ஸ் என்றாலே இரண்டு கோளப்பரப்பினால் சூழப்பட்டது. இதுல சில வகையான லென்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் தட்டையா இருக்கும், ஒரு பக்கம் குவிந்து காணப்படும். இதற்கு தட்டை குவி லென்ஸ்னு பேரு. இன்னொரு வகையான லென்ஸ் ஒரு பக்கம் தட்டையா இருக்கும், இன்னொரு பக்கம் இப்படி குழிவா காணப்படும். இதற்கு தட்டை குழி லென்ஸ்னு பேரு. அப்போ ரெண்டு பக்கமும் குவிந்து காணப்படுகிறது குவி லென்ஸ், ரெண்டு பக்கமும் குழிந்து காணப்படும் குழி லென்ஸ். ஒரு பக்கம் தட்டை, ஒரு பக்கம் குவி, அப்ப தட்டை குவி லென்ஸ். ஒரு பக்கம் தட்டை, ஒரு பக்கம் குழிவாக காணப்படுறதுனால இதற்கு தட்டை குழி லென்ஸ்னு பேர். அடுத்தது, இந்த லென்ஸின் வழியாக ஒளிக்கதிர்கள் வரும் பொழுது, ஒரு லென்ஸின் வழியா ஒளிக்கதிர் வருது. அப்போ ஒளிக்கதிர் ஒரு லென்ஸின் வழியாக ஊடுருவி அடுத்த பக்கம் ஒரு பிம்பத்தை உண்டாகும். அந்த பிம்பத்தின் தன்மை, தன்மைனா அது நிஜ பிம்பமா மாய பிம்பமா, அளவு சின்னதா, பொருளை விட சின்னதா பிம்பம் இருக்கா, பொருளை விட பெருசா பிம்பம் இருக்கா என்று அந்த பொருளினுடைய தன்மை. நிஜ பிம்பம் மாய பிம்பம். நிஜ பிம்பம்னா என்ன? ஒரு பிம்பத்தை திரையில் பிடிக்க முடிந்தால் நிஜ பிம்பம். இப்ப சினிமாவில் பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம். டிவியில பார்க்கும்போது அங்க ஒரு நடிகர் வர்றார், அந்த நடிகர்னுடைய பிம்பம் தெரியுது, அது ஒரு திரையில தெரியுது, அது நிஜ பிம்பம். இது கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பிம்பம் கண்ணாடிக்கு உள்ள தெரியுது, அதை நம்ம திரையில பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கண்ணாடிக்குள் தெரிவது மாய பிம்பம், திரையில் பிடிக்கப்படுவது நிஜ பிம்பம். அப்போ ஒரு பிம்பத்தின் தன்மை, அது நிஜ பிம்பமா மாய பிம்பமா, அதனுடைய அளவு சின்னதா பெருசா என்பதற்கு ஏற்ப இதுல மொத்தம் 3 விதிகள் இருக்கின்றன. 3 விதிகள் உள்ளன. ஒன்று, இப்போ விதி 1, ஒரு லென்ஸின், இது ஒளி மையம், இது ஒரு லென்ஸ், இந்த லென்ஸினுடைய ஒளி மையம். இந்த ஒளி மையத்தின் வழியாக ஒளி கதிர் போகும்போது அப்படி நேரம் அப்படி அதுல போச்சுன்னா அது விலகல் அடையாது. ஒரு லென்ஸின் ஒளி மையத்தின் வழியாக செல்லுகின்ற ஒளி கதிரானது விலகல் அடையாது. இது விதி 1. விதி 2, விதி 2, ரூல் நம்பர் 2. இந்த லென்ஸின், இது அச்சு, இது லென்ஸ், இந்த லென்ஸினுடைய அச்சு. இந்த அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள், அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் லென்ஸினுடைய முக்கிய குவியத்தின் வழியாகத்தான் செல்லும். இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 1, லென்ஸின் ஒளி மையம், இந்த நடு, லென்ஸின் ஒளி மையத்தின் வழியா போற ஒளிக்கதிர் விலகல் அடையாது, நேரா போயிடும், அவ்வளவுதான். லென்ஸின் அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் விலகல் அடைஞ்சு இப்படி நேரா போகாம அப்படி விலகி எது வழியா போகும்? முக்கிய குவியத்தின் வழியாகத்தான் போகும். இது விதி நம்பர் 2. விதி நம்பர் 3, இதே இது கொஞ்சம் உல்டா.
இப்ப பாத்தீங்கன்னா வருது பாருங்க, இது விதி நம்பர் 3. இப்போ இணையா வர்றது முக்கிய குவியத்தின் வழியா போகுது. இப்போ முக்கிய குவியத்தின் வழியாக வருகின்ற ஒளிக்கதிர், முக்கிய குவியத்தின் வழியாக ஒரு ஒளிக்கதிர் வந்துச்சுன்னா இது என்ன பண்ணும், இதற்கு இணையாக வெளியே வரும். இது இணையா வந்துச்சுன்னா முக்கிய குவியத்தின் வழியா போகும். முக்கிய குவியத்தின் வழியாக வருகின்ற ஒளிக்கதிர் இந்த அச்சுக்கு இணையாக விலகல் அடைஞ்சு போகுது. இது ரூல் நம்பர் 3. விதி 1 என்ன சொல்லுது, ஒளி மையத்தின் வழியாக ஒளிக்கதிர் சென்றால் விலகல் அடையாது. முக்கிய அச்சுக்கு இணையாக வருகின்ற ஒளிக்கதிர் முக்கிய குவியத்தின் வழியாக போகும். முக்கிய குவியத்தின் வழியாக ஒளிக்கதிர் விலகல் அடைஞ்சு அச்சுக்கு இணையாக போகும். அச்சுக்கு இணையா இருந்தா முக்கிய குவியம், முக்கிய குவியத்தின் வழியாக இருந்தா அச்சுக்கு இணை. இதனுடைய அப்படி உல்டா. இதுதான் 3 விதிகள். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். லென்ஸ்னா என்ன, குவி லென்ஸ், குழி லென்ஸ், தட்டை குவி லென்ஸ், தட்டை குழி லென்ஸ் பார்த்தோம். இப்போ லென்ஸின் பிம்பத்தின் தன்மை, அதனுடைய அளவுக்கு ஏற்ப, அந்த பிம்பத்தின் அளவுக்கு ஏற்ப 3 வகையான விதிகள், விதி 1, 2, 3 பார்த்துட்டோம். அடுத்தது இந்த லென்ஸினுடைய, இந்த குவி லென்ஸ்ல பொருள் எங்க இருந்தா பிம்பம் எங்க தோன்றும்? இது பெரிய கேள்வியிலேயே கேட்கலாம். பொருள் இந்த இடத்துல இருந்தா பிம்பம் எங்க தோன்றும், பொருள் எங்கெங்கு இருந்தால் பிம்பம் எங்கெங்கே தோன்றும் என்று பார்க்கலாம். படம் 1. இது ஒரு குவி லென்ஸ். இந்த குவி லென்ஸ்ல இது ஒளி மையம் O, இது F முக்கிய குவியம், இது C வளைவு மையம், அல்லது இதற்கு இன்னொரு பேர் R னு சொல்லலாம். C முக்கிய குவியம்னு சொல்லலாம், R வளைவு ஆரம்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். Cனால இந்த டிஸ்டன்ஸும் சமமா இருக்கும். இது 1 பங்கு அப்படின்னா இதுல இருந்து இது 2 பங்கு. அப்ப இந்த டிஸ்டன்ஸ்ல இது பாதி தான் இருக்கும், அல்லது இந்த டிஸ்டன்ஸை போல இது 2 மடங்கு இருக்கும். அப்போ C என்பது 2Fக்கு சமம். இந்த டிஸ்டன்ஸ் விட இன்னொரு மடங்கு 2Fக்கு சமம். இது பேசிக்கா நீங்க எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ எங்க பொருள் இருக்கு? பொருள் எங்கேயோ இருக்கு. தொலைவில் உள்ள பொருளில் இருந்து, தொலைவில் ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல இருந்து இந்த அச்சுக்கு இணையாக ஒளிக்கதிர்கள் வருது. வர்ற ஒளிக்கதிர்கள் என்ன பண்ணும்னா நேரா அதனுடைய முக்கிய குவியத்தில் Fல குவியும். பொருள் எங்கேயோ இருக்கு, தொலைவில் இருக்கு, அல்லது ஈரிலா தொலைவு. தொலைவில் உள்ள பொருளில் இருந்து வருகின்ற ஒளிக்கதிர்கள் குவி லென்ஸ்ல பட்டு அதன் முக்கிய குவியத்தில் பிம்பத்தை ஏற்படுத்தும். சின்ன ஒரு புள்ளி மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது படம், இது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இது F, இது C. இப்போ பொருள் AB என்ற பொருள். இப்ப பாருங்க, எங்கேயோ இருந்த பொருள் இப்போ அப்படியே சிக்கு அப்பால், இந்த சியை தாண்டி, இந்த சியை தாண்டி பொருள் வச்சாச்சு. முதல் பொருள் எங்க இருக்குன்னே தெரியல, எங்கேயோ இருந்துச்சு. எங்கேயோ பொருள் இருந்தா பிம்பம் Fல சின்ன புள்ளி மாதிரி தெரியும். சிக்கு அப்பால் பொருள் இருந்தால் பாருங்க, எப்பொழுதும் படம் போடும்போது இதற்கு இணையாக போட்டு F வழியா அப்படி போட்டு விட்டணும். இன்னொரு ஒளிக்கதிர் இந்த நடுவுல அப்படியே அப்படி போட்டு விடணும். இப்போ இங்கே ஒரு பிம்பம் தோன்றும். தொலைவுல பொருள் இருந்தா பிம்பம் Fல சின்னதா தெரியும். இப்போ எங்கேயோ இருக்கிற பொருள் கொஞ்சம் பொருள் நெருங்கி வந்துருச்சு. இப்போ
பொருளானது சிக்கு அப்பால் இருந்தால் பிம்பமானது எஃப்க்கும் சிக்கும் இடையில் தலைகீழான நிஜ பிம்பம் தோன்றும். பொருளை விட கொஞ்சம் சிறுசு. இப்ப பாருங்க, இது சின்ன பிம்பம். இப்போ இதை விட கொஞ்சம் பெருசு, ஆனா பொருளை விட கொஞ்சம் சின்னது. இந்த பொருளை விட சற்று சிறிய ஒரு நிஜ பிம்பம் எஃப்க்கும் சிக்கும் இடையில் தோன்றும். இது இரண்டாவது. மூன்றாவது, பொருளானது சீலையே இருக்கு. இங்கேயே பொருள் இருக்கு. பொருள் சீல் இருந்தால் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி எஃப் வழியா அப்படி போகுது, இன்னொரு ஒளிக்குது இந்த ஓ வழியா போகுது. அப்படி போச்சுன்னா இது எங்க உண்டாகும்? சீல் பொருள் இருந்தா பிம்பமும் அடுத்த பக்கத்துல சீலையே தோன்றும். பொருள் சீல இருந்தா பிம்பமும் சீல தோன்றும். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமம், ஆனா தலைகீழான பிம்பம் நிஜ பிம்பம். நிஜ பிம்பம்னா ஸ்கிரீன்ல திரையில் பிடிக்கக்கூடிய பிம்பம். இங்க பாருங்க, பொருள் எங்கேயோ இருந்துச்சு, சின்ன பிம்பம். பொருள் சீக்கு தாண்டி இருந்துச்சு, பொருளை விட கொஞ்சம் சின்ன பிம்பம். இப்போ சீலையே பொருள் இருக்கு, பிம்பமும் சீலையே கிடைக்குது. பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருக்கும், ஆனா தலைகீழா இங்க 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 எல்லாம் தலைகீழான பிம்பம் நிஜ பிம்பம் கிடைக்கிறது. பாயிண்ட் நம்பர் 3. அடுத்தது 4. இப்போ பொருளானது எஃப், இது சி, எஃப்க்கும் சிக்கும் இடையில பொருள் வச்சாச்சு. இப்ப சில இருந்துச்சு, பொருளை இன்னும் கொஞ்சம் நவுத்தி எஃப்க்கும் சிக்கும் இடையில் நாம பொருளை கொண்டு வந்துட்டோம். இப்ப பாருங்க, அதே மாதிரி அப்படி எஃப் வழியா போகுது, இன்னொன்னு அப்படி கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா பிம்பமானது சிக்கு அப்பால் A1 B1 அப்படிங்கிற பாருங்க, எஃப்க்கும் சிக்கு இடையில இப்போ சில இருந்துச்சு, இது இன்னும் கொஞ்சம் பொருள் நெருங்கி வருது. பொருள் நெருங்க 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 பிம்பம் தள்ளிக்கிட்டே போகும். பொருள் எங்கேயோ இருந்துச்சு, இங்க எஃப்ல. சிக்கு அப்பால் இருந்துச்சு, எஃப்க்கும் சிக்கும் இடையில. பொருள் சீல இருந்துச்சு, பிம்பம் சீல. பொருள் எஃப்க்கும் சிக்கும் இடையில வருது, பிம்பம் சியை தாண்டி வெளியே போயிடுச்சு. இப்ப பாருங்க, இது புள்ளி மாதிரி. இது பொருளை விட சின்னது, இது பொருளின் அளவு. இது பொருளை விட கொஞ்சம் பெரிய பிம்பம், தலைகீழான பிம்பம், நிஜ பிம்பம் தோன்றும். இது 4. அடுத்தது 5வது படம். இப்போ பொருள் எஃப்லயே இருக்குன்னு வச்சுக்கோ. பொருள் எஃப்லயே இருந்தா, பொருள் எஃப்லயே இருந்தா பிம்பம் எங்க கிடைக்கும்? பொருள் எஃப்பில் இருந்தால் பிம்பம் கிடைக்காது. ஏன்னா இது இப்படியே நேர்கோட்டுல போ, பிம்பம் கிடைக்காது. அல்லது ஈரிலா தொலைவு. ஈரிலா தொலைவுனா எங்கேயோ ஒரு தொலைவுல, கண்ணு கெட்டாத தொலைவுல, அப்ப பிம்பம் தெரியாது, அப்ப பிம்பம் கிடைக்காதுன்னே நீங்க வச்சுக்கலாம். பொருள் எஃப்பில் இருந்தால் பிம்பம் ஈரிலா தொலைவில், எல்லையற்ற ஒரு தொலைவில் கிடைக்கும், அல்லது பிம்பம் கிடைக்காது. 6வது படம். பொருளானது இது எஃப், சி, இது ஒளி மையம். எஃப்க்கும் இந்த மையத்திற்கும், எஃப் அப்படியே பாருங்க எங்கேயோ இருந்துச்சு, சிக்கு அப்பால் வந்துச்சு, சிக்கு வந்துச்சு, எஃப்க்கும் சிக்கும் இடையில எஃப்ல. இப்போ எஃப்க்கும் லென்ஸுக்கும் நடுவுல இப்போ பொருளானது பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஏபி. பொருளானது எஃப்க்கும் ஓவுக்கும் நடுவுல இருக்கும்போது பிம்பமானது இப்படி போகும். இது இப்படியே ஒரு டாட்டட் லைன்ஸ்ல போட்டீங்கன்னா இது எங்க அப்படி ஜாயின் ஆகி ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்கும். இப்போ பொருளானது எஃப்க்கும் லென்ஸுக்கும் நடுவுல இருந்துச்சுன்னா பிம்பமானது அதே பக்கத்திலேயே மிகப்பெரிய
நேரான மாய பிம்பம் தோன்றும். இதுவரைக்கும் தோன்றுனதெல்லாம் நிஜ பிம்பம், ஆனா தலைகீழான பிம்பம். இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் மற்றதெல்லாம் பிம்பம் அந்த பக்கம் தோணும், இதுல பிம்பம் அதே சைட்லயே தோணுது. ஸோ இதே பக்கமே பெருசா இருக்கும், பொருளை விட பெரிய பிம்பம், நேரான பிம்பம், மாய பிம்பம். இதுவரையிலும் தோன்றுனது தலைகீழான பிம்பம், இது ஒண்ணுல மட்டும் நேரான பிம்பம். இதுவரையிலும் தோன்றின எல்லாத்துலயும் நிஜ பிம்பம், இது ஒண்ணுல மட்டும் மாய பிம்பம் தோன்றும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க இந்த 6 படமும் நல்ல சிம்பிள் அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி ஃப்ரீயா இருக்கும்போது ரஃப் நோட் அப்படி வரைஞ்சி பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த குவி லென்ஸினுடைய பயன்கள் என்ன? இந்த குவி லென்ஸ் எதற்கு பயன்படும்? குவி லென்ஸ் பயன்கள். குவி லென்ஸ் எதற்கு பயன்படுது? கேமரா, ஒளிப்பட கருவி. கேமரா இருக்கா இல்லையா, புகைப்பட கருவி அல்லது ஒளிப்பட கருவி. ஸோ கேமராவில் பயன்படுது. அது செல்போன் கேமராவா இருந்தாலும் சரி, எந்த கேமராவா இருந்தாலும் சரி. ரெண்டாவது உருப்பெருக்க கருவி. உருப்பெருக்கம். உருப்பெருக்கம்னா இந்த ஜோசியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா கைரேகை பார்க்கறதுக்கு ஒரு லென்ஸ் வச்சிருப்பாங்க, அது குவி லென்ஸு. ஏன்னா ரேகையை கண்ணால் பார்த்தா தெரியாது, அதனால லென்ஸை வச்சு இப்படி பார்ப்பாங்க, சின்ன ரேகையும் கண்ணால் தெரியும். அதே மாதிரி இந்த கைரேகை நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கைரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, ஒரு கிரைம் நடந்துருச்சு, குற்றம் நடந்துருச்சுன்னா கைரேகை கண்டுபிடிச்சி அதை பார்ப்பதற்கு இந்த குவி லென்ஸை பயன்படுத்துவார்கள். ஸோ அவங்க பயன்படுத்துவாங்க. சின்ன எழுத்தா இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, அப்போ லென்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து கொஞ்சம் பெருசா தெரியும், அதற்கு பயன்படுத்தலாம். இது மூன்றாவது நுண்ணோக்கி. நுண்ணோக்கி அப்படின்னா மைக்ரோஸ்கோப். லேப் சோதனை சாலைகள் எல்லாம் இப்படி மைக்ரோஸ்கோப் வச்சிருக்காங்களா இல்லையா, அந்த நுண்ணோக்கிகளில் மைக்ரோஸ்கோப்ல இது பயன்படுது. நாலாவது தொலைநோக்கி, டெலஸ்கோப். தொலைநோக்கிகள்ல இதை டெலஸ்கோப்லையும் இதை நாம பயன்படுத்துறோம். அடுத்தது ஸ்லைடு ப்ரொஜெக்டர். ஸ்லைடு ப்ரொஜெக்டர் சினிமாவினுடைய இடைவேளையில பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லைடு போடுறாங்களா இல்லையா, அந்த ஸ்லைடு ப்ரொஜெக்டர்லையும் இதை பயன்படுத்துறோம். அடுத்தது தூரப்பார்வை என்கின்ற குறைபாடுடைய கண்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் லென்ஸ் போடும்போது, ஸ்பெக்ஸ் கண்ணாடி போடும்போது அதில் பயன்படுத்துகின்ற லென்ஸ் குவி லென்ஸ். தூரப்பார்வை என்ற குறைபாட்டை சரி செய்வதற்கு நாம என்ன பயன்படுத்துறோம்? குவி லென்ஸை பயன்படுத்துகிறோம். இது குவி லென்ஸினுடைய பயன்கள். கேமராவில் பயன்படுது, லென்ஸ் உருப்பெருக்க கருவியில பயன்படுது, மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியில பயன்படுது, டெலஸ்கோப் தொலைநோக்கியில பயன்படுது, ஸ்லைடு ப்ரொஜெக்டர்ல பயன்படுது, தூரப்பார்வை என்ற குறைபாட்டை சரி செய்வதற்கு பயன்படுது. அடுத்தது குழி லென்ஸ் எதுக்கு பயன்படும்? குழி லென்ஸ் இது தூரப்பார்வையை சரி பண்ண பயன்படும். இது கிட்ட பார்வை என்கின்ற குறைபாட்டை சரி செய்வதற்கு குழி லென்ஸ் பயன்படுகிறது, அதுக்கு பயன்படும். ரெண்டாவது கதவு இடுக்குல, இப்ப வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வர்றாங்க, நகரத்தில் உள்ள கதவுகள் எல்லாம் பார்க்க ஒரு லென்ஸ் பொருத்திருப்பாங்க. யாராவது கதவை தட்டினா அந்த லென்ஸ் வழியா பார்க்கணும் யார் அங்க வந்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவங்க வந்துன்னா கதவை திறப்பாங்க, தெரிஞ்சவங்க இல்லைன்னா கதவு திறக்க மாட்டாங்க. அது மாதிரி கதவுல குழி லென்ஸ் பொருத்திருப்பாங்க. அப்ப அந்த பக்கம் இருக்கிற ஆட்களை காண்பதற்கு கதவில் குழி லென்ஸ் பொருத்தப்படும். அடுத்தது இது தொலைநோக்கியில பயன்படும் இது. ஆனா கலீலியோ தொலைநோக்கியில் மட்டும், கலீலியோ கண்டுபிடிச்ச தொலைநோக்கியில கண்ணருகு லென்ஸாக குழி லென்ஸ் பயன்படுது. கண்ணருகு லென்ஸ்னா என்ன? ஒரு டெலஸ்கோப் நமக்கு தெரியும், நீளமான ஒரு குழாய்,
அந்த குழாயை இப்படி பார்ப்பாங்க. இப்படி பார்க்கும்போது கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற லென்ஸு கண்ணருகு லென்ஸு, அந்த பக்கம் பொருளுக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த லென்ஸு பொருளருகு லென்ஸு இந்த பக்கம். ஸோ ஒரு நீண்ட குழாயில் அந்த முனையிலையும் இந்த முனையிலையும் லென்ஸு பொருத்திருப்பாங்க. இதில் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க லென்ஸு கண்ணருகு லென்ஸு, அந்த முனையில பொருளை பார்த்து கொண்டிருக்கின்ற லென்ஸு பொருளருகு லென்ஸு. இதுல கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக குவி லென்ஸு பயன்படுகிறது. ஸோ இது குவி லென்ஸின் பயன்கள் யாவை, குழி லென்ஸின் பயன்கள் யாவை? ஸோ இது அடுத்தது லென்ஸினுடைய சமன்பாடு. இதற்கு முன்னாடி குழி லென்ஸ். குழி லென்ஸ்ல பொருள் எங்க இருந்தா பிம்பம் எங்கே கிடைக்கும்? குவி லென்ஸ் தான் முக்கியம். குழி லென்ஸ்ல அவ்வளவு இல்லை, இருந்தாலும் நாம தெரிந்து வச்சுக்கணும். இப்போ இது F, இது C. இப்போ நமக்கு தெரியும் பொருளில் இருந்து வருகின்ற ஒளிக்கதிர்கள் என்ன செய்யும்? அது இப்ப பாருங்க, இங்க நீங்க ஒரு பொருளை வைக்கிறீங்க, F ஐ தாண்டி நான் ஒரு பொருள் வைக்கிறேன். இந்த லென்ஸ் இப்படி போகுது, இப்படி ஒளிக்கதிர் வந்து இங்க வந்து இப்படி விலகல் அடைஞ்சு போயிடும். விலகல் அடைஞ்சு போன உடனே இது இப்படி டாட்டர் லைன்ஸ்ல போறேன், இது இப்படி போகுது, இந்த மையத்தின் வழியா போகுது. இந்த ரெண்டுக்கு இடையில இங்க பிம்பத்தை தோற்றுவிக்கும். இது ஏபி, இதுதான் குழி லென்ஸ். குழி லென்ஸ்ல F ஐ தாண்டி F-க்கும் C-க்கும் இடையில நீங்க ஒரு பொருளை வச்சீங்கன்னா அது அதே பக்கத்திலேயே ஒரு சிறிய ஒரு மாய பிம்பம், சின்ன பிம்பத்தை தோற்றுவிக்கும். இதுல நீங்க பொருளை இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கத்துல கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிம்பம் இப்படியே நவுந்து 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 பெரிய பிம்பமா போயிட்டே இருக்கும். இது சிம்பிள். இதுல பிம்பம் இந்த பக்கமே தோன்றாது. குழி லென்ஸில் எப்பொழுதுமே மாய பிம்பம் மட்டும்தான் தோன்றும். குவி லென்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மாய பிம்பம், எல்லா இடத்துலயும் நிஜ பிம்பம். குழி லென்ஸ்ல ஒரு இடத்துல கூட நிஜ பிம்பம் தோன்றாது, எல்லா இடங்களிலும் மாய பிம்பம் தோன்றும். இது லென்ஸை நோக்கி பொருளை நகர்த்த 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 பிம்பமானது அப்படியே நவுந்து 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 பெரிய பிம்பமா, எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கத்துல கொண்டு போய்ங்கன்னா அவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய பிம்பமாக தோன்றும். இதுதான் குழி லென்ஸ்ல எங்கெங்க பிம்பம் தோன்றுது. இந்த ஒரு படம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், குழி லென்ஸ். அடுத்தது லென்ஸின் சமன்பாடுகள். லென்ஸின் சமன்பாடு. லென்ஸின் சமன்பாடு 1/f is equal to 1/v minus 1/u. இதுல f என்பது குவிய தூரம், லென்ஸினுடைய குவிய தூரத்தை குறிக்கும். u என்பது பொருள் தூரம், பொருளுக்கும் லென்ஸுக்கும் இடையில உள்ள தூரம். v என்பது பிம்பத்திற்கும் லென்ஸிற்கும் இடையில் உள்ள தூரம். இப்போ இப்படி இருக்கு, இங்கதான் பொருள் இருக்குன்னு வச்சுங்க, இன்னொன்னு இப்படி வந்து இங்க பிம்பத்தை உண்டாக்குன்னு வச்சுங்க. இப்போ இது பொருள் இருக்கிற இடம். இந்த பொருளுக்கும் இந்த லென்ஸுக்கும் இடையில உள்ள இந்த தூரத்துக்கு யூன்னு பேரு. இது பிம்பம் இங்க தோணுது, பிம்பத்திற்கும் இந்த லென்ஸுக்கும் இடையில உள்ள இந்த தூரத்துக்கு வின்னு பேரு. பொருளுக்கும் லென்ஸுக்கும் இடையில உள்ள தூரம் u, பிம்பத்திற்கும் லென்ஸுக்கும் இடையில உள்ள தூரம் v. அப்போ லென்ஸின் சமன்பாடு 1/f is equal to 1/v minus 1/u. இதுதான் லென்ஸின் சமன்பாடு. ஆனா இதுல லென்ஸ் உருவாக்குவோருக்கு வேற சமன்பாடு. அதனால லென்ஸ் உருவாக்குவோருக்கு சமன்பாடு வேற. லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு 1/f is equal to mu minus 1 into 1/r2 minus 1/r1. இந்த சமன்பாட்டுக்கு இந்த சமன்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த சமன்பாடுல u எடுத்துக்கிட்டோம், v எடுத்துக்கிட்டோம், f எடுத்துக்கிட்டோம்.
இதுல நாம இந்த R என்பதை கண்டுக்கவே இல்லை. R என்பது நான் சொல்லியிருக்கேன், இது F அப்படின்னா இங்க இருக்கிறது C. இந்த C என்பதற்கு இன்னொரு பேர் R, வளைவு ஆரம். இந்த வளைவு ஆரத்தை கணக்கிடாதது லென்ஸின் சமன்பாடு. ஆனால் லென்ஸை உருவாக்குவோம் இந்த வளைவு ஆரத்தையும் சேர்த்து ஒரு சமன்பாட்டை உருவாக்கி இருக்காங்க. அதுதான் லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு. 1/f is equal to mu minus 1 into 1/r2 minus 1/r1. mu என்பது ஒளி விலகல் எண்ணை குறிக்கும். ஒளி விலகல் எண் பகுதி 1லயே பார்த்திருக்கோம். mu is equal to sin I by sin r. ஒளி விலகல் விதியில பார்த்திருக்கோமா இல்லையா? அதேதான். mu is equal to ஒளி விலகல் எண்ணை குறிக்கும். r என்பது வளைவு ஆரத்தை குறிக்கும். இது லென்ஸ் உருவாக்குவோர் சமன்பாடு. அடுத்தது குறியீட்டு மரபு. குறியீட்டு மரபுல இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம பொருள் என்ன பண்றோம், இடது பக்கம் தான் வைக்கிறோம். பொருளானது எப்பொழுதும் இடது பக்கத்தில் தான். நம்ம இந்த மாதிரி புத்தகத்துல எழுதும் போது, உதாரணம் காமிக்கும் போது, இப்படி பாடம் நடத்தும் போது பொருளை இந்த பக்கம் வைக்கிறோம், பிம்பம் இந்த பக்கம் தோணுது. ஏன் சார் பொருளை இந்த பக்கம் வச்சுட்டு பிம்பம் இந்த பக்கம் போனா தெரியாதா? தெரியும். இங்க இருந்து அங்க பார்த்தாலும் தெரியும், அங்க இருந்து இங்க பார்த்தாலும் தெரியும். ஆனா மரபு இப்படித்தான் பழக்கம். இங்க இல்ல, இங்கிலாந்துல போய் பாடம் நடத்தினாலும் இப்படிதான் சொல்லி தருவாங்க. சோ எப்பொழுதுமே பொருளானது லென்ஸின் இடப்பக்கத்திலேயே குறிக்கப்படும். இது ஒரு மரபு. ரெண்டாவது, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா, யூஆ இருந்தாலும் சரி விஆ இருந்தாலும் எங்கிருந்து கணக்கிடணும்? லென்ஸின் மைய பகுதியில் இருந்துதான் தொலைவு கணக்கிடப்பட வேண்டும். மரபு 1, பொருள் எப்பொழுதும் இடது பக்கத்துல இருக்கணும். மரபு 2, தொலைவானது எப்பொழுதுமே லென்ஸின் மையப்புள்ளியில் இருந்து கணக்கிடப்பட வேண்டும். அடுத்தது மூன்றாவது, பொருளானது இந்த படுகதிர் எந்த பக்கத்துல இருக்கோ அந்த பக்கத்துல இருந்துச்சுன்னா பிளஸ், அதற்கு ஆப்போசிட் சைடுல பிம்பம் இருந்தா மைனஸ். பொருளான படுகதிரானது அது கணக்கிடப்படுகின்ற அளவானது இப்போ இப்படி வச்சுங்க, எப்பொழுதுமே படுகதிரானது இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல இருந்தா பிளஸ், அப்படி இல்லாம பிம்பம் தோன்றுவது இப்படி டாட்டட் லைன்ஸ்ல தோன்றுச்சுன்னா அதை நாம என்ன சொல்றோம்? மாய பிம்பம் என்று சொல்லுகிறோம். மாய பிம்பம் எப்பொழுதும் மைனஸ். இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ல தோன்றுகின்ற இந்த பிம்பம் நிஜ பிம்பம். நிஜ பிம்பம் எப்பொழுதுமே பிளஸ். சோ நிஜ பிம்பம் பிளஸை குறிக்கும். மைனஸ் மாய பிம்பம் எப்பொழுதுமே எதிர்குறி மைனஸை குறிக்கணும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இப்போ இது படுகதிர் இருக்கிறது, இது அச்சு, முக்கிய அச்சு. இந்த முக்கிய அச்சிலிருந்து செங்குத்து கோடு வரைகிறோம். இந்த முக்கிய அச்சு இந்த செங்குத்து கோட்டுக்கு மேல் பகுதியில எது இருந்தாலும் பிளஸ், இந்த செங்குத்து கோட்டின் கீழ்ப்பகுதியில எது இருந்தாலும் மைனஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முக்கிய அச்சிலிருந்து வரையப்படுகின்ற செங்குத்து கோட்டுக்கு அச்சுக்கு மேல் பகுதியில இருக்கவை பிளஸ், கீழ்ப்பகுதியில இருக்கிறதெல்லாம் மைனஸ். இதுதான் குறியீட்டு மரபு. சோ குறியீட்டு மரபு 1, பொருளானது எப்பொழுதுமே இடப்பக்கம் தான் இருக்கணும். எப்பொழுதும் டிஸ்டன்ஸ் ஆனது பொருளின் இந்த லென்ஸின் மையத்தில் இருந்து தான் கணக்கிடணும். நிஜ பிம்பம் பிளஸ் குறிக்கும், மாய பிம்பம் மைனஸ் குறிக்கும். இந்த முக்கிய அச்சிலிருந்து வரையப்படும் செங்குத்து கோடு அச்சுக்கு மேல் பகுதியில் இருக்கிறது பிளஸ், அச்சுக்கு கீழ் பகுதியில் இருக்கிறது மைனஸ். இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது லென்ஸின் திறன். பவர் ஆஃப் a லென்ஸ். லென்ஸின் திறன். லென்ஸின் திறன் P, பவர் ஆஃப் த லென்ஸ். ஒரு லென்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒளிக்கதிர்களை குவிக்கின்ற
குவி லென்ஸா இருந்தா ஒளிக்கதிர்களை ஒரு புள்ளியில குவிக்கும், ஒரு புள்ளியில பிம்பத்தை குவிக்கும். இந்த குவிக்கிற ஆற்றல். இதே இது குழி லென்ஸா இருந்தா பிம்பத்தை இப்படி வர்ற ஒளிக்கதிர்களை விலகடைய செய்யும். இந்த விலகடைய செய்கின்ற ஆற்றல். குவி லென்ஸா இருந்தா பிம்பத்தை குவிக்கின்ற ஆற்றல், குழி லென்ஸாக இருந்தால் இந்த விலகல் அடைய செய்கின்ற ஆற்றல். இந்த ஆற்றலுக்கு தான் என்னன்னு பேரு? லென்ஸின் திறன் என்று பெயர். லென்ஸின் திறன் என்றால் என்ன? ஒரு லென்ஸின் குவிக்கின்ற ஆற்றல், ஒளிக்கதிர்களை குவிக்கின்ற ஆற்றல் அல்லது ஒளிக்கதிர்களை விலகல் அடைய செய்கின்ற ஆற்றலுக்கு P, பவர் ஆஃப் த லென்ஸ், அதற்கு லென்ஸின் திறன் என்று பெயர். இந்த லென்ஸின் திறனை எப்படி அளக்கிறது? இப்போ ஒரு ஹார்ஸ் பவர், ஒரு என்ஜினுடைய பவரை ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றோம். மின்சாரத்தை இத்தனை வாட்ஸ் பவர் அப்படின்னு சொல்றோம், கிலோ வாட்னு சொல்றோம் அல்லது வாட்னு சொல்றோம். அப்போ இந்த லென்ஸின் திறனை எப்படி அளக்கிறது? லென்ஸின் திறனை டயாப்டர் என்கின்ற ஒரு அளவு, டயாப்டர் என்கின்ற ஒரு அளவு. அப்போ ஒரு மீட்டர் குவி தொலைவு. இப்போ இந்த லென்ஸ் இருக்கு, இந்த லென்ஸினுடைய F ஃபோக்கல் லென்த், குவி தொலைவு. இந்த லென்ஸினுடைய F 1 மீட்டர் இருந்துச்சுன்னா இந்த லென்ஸினுடைய குவி திறன் ஒரு டயாப்டர். 1 மீட்டர் குவிய தொலைவு, 1 மீட்டர் குவிய தொலைவுடைய ஒரு லென்ஸின் திறன் ஒரு டயாப்டர். அப்போ ஒரு டயாப்டர் ஒரு D is equal to 1m minus 1. 1 மீட்டர், 1 மீட்டர் திறனுடைய, 1 மீட்டர் குவிய தொலைவுடைய லென்ஸின் திறன் ஒரு டயாப்டர் என்று நாம சொல்றோம். இது டயாப்டர். அடுத்தது லென்ஸின் உருப்பெருக்கம், லென்ஸினுடைய மேக்னிஃபிகேஷன், உருப்பெருக்கம், எம்னு சொல்றோம். உருப்பெருக்கம். ஒரு லென்ஸ் எந்த அளவுக்கு இந்த பொருளை பெருசாக காட்டுது, அதான் உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு லென்ஸின் உருப்பெருக்கம் என்பது பிம்பத்தின் அளவை பொருளின் அளவினால் வகுத்து கிடைக்கிற அளவுக்கு அதனுடைய. இப்போ பொருள் 2 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், அப்போ 10 சென்டிமீட்டர் பிம்பத்தின் அளவு. ஆனா பொருளின் அளவு 2 தான். அப்ப எத்தனை மடங்கு பெருசா காட்டுது? 5 மடங்கு பெருசா காட்டுது. அப்போ இதனுடைய உருப்பெருக்கம் 5. அப்போ உருப்பெருக்கம் என்பது பிம்பத்தின் அளவை பொருளின் அளவினால் வகுத்தா பிம்பத்தின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவை பொருளின் தொலைவினால் வகுத்தால் கிடைக்கிறதுக்கு என்ன பேரு? பிம்பத்தின் தொலைவு V, பொருளின் தொலைவு U. பிம்பத்தின் தொலைவை பொருளின் தொலைவினால் வகுத்து கிடைப்பது. இப்போ இங்க இருக்கு பொருள், இங்க இருக்கு, ஆனா பிம்பம் இங்க கிடைக்குது. அப்போ இது பிம்பத்தின் தொலைவு, இது பொருளின் தொலைவு. அப்போ இந்த பிம்பத்தின் தொலைவை பொருளின் தொலைவினால் வகுத்து கிடைக்கிறது இதனுடைய உருப்பெருக்கம். இன்னொன்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு பிம்பத்தின் உயரத்தை, இதுதான் நான் முதல்ல சொன்னேன். பிம்பத்தின் உயரத்தை பொருளின் உயரத்தினால், இத h1/h. பிம்பத்தின் உயரம், பிம்பம் 2 சென்டிமீட்டர், பொருள் 2 சென்டிமீட்டர், பிம்பம் 10 சென்டிமீட்டர். அப்ப 2 சென்டிமீட்டர் பொருளை, உயரமுடைய பொருளை 10 சென்டிமீட்டர் உயரமுடைய பொருளாக அது மாத்திருது. 5 மடங்கு பெருசா காட்டுது. இதனுடைய உரு திறன் எவ்வளவு? 1. 5 மடங்கு. இதுதான் உரு பெருக்கம். இந்த உரு பெருக்கம் என்பது 1ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இந்த M மேக்னிஃபிகேஷன், உரு பெருக்கத்தின் மதிப்பு 1 என்று இருந்தால் பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமம்.
பொருள் எவ்வளவு இருக்கும் அதே அளவு தான் பிம்பம் இருக்கும். அப்போ இது 5னா இது 5 5 அளவு தான் 1. அப்போ m என்பது 1ன்னு இருந்துச்சுன்னா m is equal to 1 என்று இருந்தால் உருப்பெருக்கத்தின் அளவு 1 என்று இருந்தால் பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமம். இந்த m இன் மதிப்பு 1 விட குறைச்சா இருக்குன்னு வச்சுங்க, 1 விட குறைவாக இருந்தால் உருப்பெருக்கம் மைனஸ்ல இருக்கும், 1 விட சின்னது 0.2. அப்போ ரொம்ப சின்னதாக போக 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 1 விட சிறியதாக இருந்துச்சுன்னா பிம்பம் சின்னதா கிடைக்குதுன்னு அர்த்தம். m is equal to 1 விட பெருசா இருந்துச்சுன்னா, பெருசா இருந்தா பிம்பம் பொருளை விட பெருசா இருக்குன்னு அர்த்தம். m 1 இருந்தா பொருளும் பிம்பமும் அளவுல சமமா இருக்கும். m 1க்கு கீழே இருந்தா பிம்பத்தின் பொருளை விட சின்ன பிம்பம் கிடைக்கும். m ஆனது 1 விட கூட இருந்தா பொருளை விட பெரிய பிம்பம் கிடைக்கும். இது நாம் உருப்பெருக்கத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதோட நமக்கு இந்த பாடத்தின் 2வது பகுதி முடிவடையுது. இன்னும் இந்த பாடத்துல 3வது பகுதி ஒன்று இருக்கு. அதையும் முடிச்சிட்டோம்னா இந்த பாடம் நமக்கு முடிவடையும். தேங்க்யூ.